மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இந்தூர் நகரில் இருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான பசுமை பொங்கக்கூடிய கிராமம் தான் இந்த உதயநகர் கிராமம். இந்த உதயநகர் கிராமத்தில் வாழக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதியோ போதுமான கல்வி அறிவோ அதை தவிர அரசாங்கத்தோடைய நலத்திட்டங்கள் எதுவுமே சரியானபடி கிடைக்காம இருந்த நேரத்துல தான் அவங்களுக்கு சேவை செய்யற மாதிரியும் அவங்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்குற ஒரு ஆளாவும் வந்தவங்க தான் 42 வயது இருந்த இந்த ராணி மரியா. இந்த ராணி மரியா அந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவ மடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அவங்க கிட்ட கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற நல்லதை பத்தி எடுத்து உரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு நேர வேலையா அந்த கிராமத்துல இருந்த கிறிஸ்தவ மடத்துல இருந்து கொண்டே இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த ராணி மரியாவுடைய பூர்வீகம் என்னன்னா கேரள மாநிலத்துல இருக்கிற எர்ணாகுளம் மாவட்டம் தான். மேற்கொண்டு அவங்களுக்கு சின்ன வயதுல இருந்து காலை நேரத்துல சீக்கிரம் எழுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எழுந்ததும் தன்னுடைய அடிப்படை வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேரடியா தான் கூட தங்கி இருக்கிற கன்னியாஸ்திரி பெண்களுக்கு சமைப்பதற்காக கிச்சனுக்கு போயிட்டு அங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் பண்ணி முடிச்சுட்டு உடனடியா சர்ச்சுக்கு வந்து பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிராமப்புறங்களுக்கு போறது, மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அன்றாட வேலையாகவும் இருந்திருக்கு. அப்படிதான் பிப்ரவரி 25, 1995 அன்னைக்குமே சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி இந்த ராணி மரியா சீக்கிரமாவே எழுந்திருக்காங்க. ஆனா அதுதான் அவங்களுடைய லைஃப்ல கடைசியான தூக்கம் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. காலை எழுந்ததுமே அன்னைக்கு சுறுசுறுப்பா மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரடியா கிச்சனுக்கு இந்த ராணி மரியா போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்களை காவு வாங்குறதுக்காக ஒரு சதி திட்டம் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எதுவுமே தெரியாம இந்த பெண்மணி முகத்துல ஒரு சந்தோஷத்தோடையும் நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்ற ஒரு ஜாலியோடையும் தான் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே சுறுசுறுப்பா முடிச்சுட்டு நேரடியா சர்ச்சுக்கு வந்து பிரேயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய பெட்டி படுக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரான கேரள மாநிலத்துக்கு கிளம்பி இருந்திருக்காங்க. இவங்களை இந்தூர் நகர்ல டிராப் பண்றதுக்காக இவங்க கூட வேலை பார்க்கிற 2 சிஸ்டரும் வந்திருக்காங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த உதயநகர் அப்படின்ற கிராமத்துல சரியானபடி பேருந்து வசதியோ ட்ரெயின் வசதியோ எதுவுமே கிடையாது. இதனால அங்க வரக்கூடிய ஒரு டவுன் பஸ்ல ஏறி தான் இவங்க 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தூர் நகருக்கு போயிட்டு அங்க இருந்து ட்ரெயின் மூலியமாவோ அப்படி இல்லைன்னா பஸ் மூலியமாவோ கேரளாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாதிரியார்கிட்டையும் சொல்லி அவங்க அந்த சர்ச்சில் இருந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த ராணி மரியாவை நம்ம ஒருபோதும் பார்க்க போறது கிடையாது அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த சர்ச்சில் இருந்த பாதிரியாருக்கு சுத்தமா தெரியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே ஏதாவது பஸ் வருமா அப்படின்ற மாதிரி நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த பொதுமக்கள்ல சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து வராதான், ஏதோ ரிப்பேர் போல காலையில இருந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே இந்த ராணி மரியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்துலன்னு பார்த்து காரோ ஆட்டோவோ எதுவுமே கிடையாது. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நாளைக்கு நம்ம ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த பெண்மணி தன்னுடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு சர்ச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் அவங்களுடைய காதுகள்ல ஒரு ஹாரன் சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சது. என்னடா அது அப்படின்னு ராணி மரியா திரும்பி பார்க்கும்போது கபில் அப்படின்ற பெயர்ல ஒரு பிரைவேட் பஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரைவேட் பஸ்ஸை பார்த்ததுமே இதுல நம்ம ஏறி பக்கத்துல இருக்கிற டவுனுக்கோ அப்படி இல்லைன்னா இந்தூருக்கோ போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு உடனடியா அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அந்த பஸ்ல இருந்த கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, மேடம் ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கு, ஒரு ஆள் தான் இங்க வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கூட வந்த இந்த 2 கன்னியாஸ்திரி பெண்களும் இந்தூர் நகரத்துக்கு வந்து அவங்கள கேரளாவுக்கு வழி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஆனா இப்போதைக்கு பஸ்ல சீட் இல்லாததுனால வேற வழி இல்லாம இந்த ராணி மரியா மட்டும் தன்னுடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ல ஏறி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த கன்னியாஸ்திரி பெண்களும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்க சர்ச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த பஸ்ஸுக்குள்ள இந்த ராணி மரியாவுக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த பெண்மணி ஏறின உடனே அங்க இருந்த கண்டக்டர் உங்களுடைய லக்கேஜை டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த ராணி மரியாவும் அந்த இடத்துல போய் வைக்கிறாங்க. பட் முன் வரிசையில பார்த்தா இவங்களுக்கு எந்தவித சீட்டுமே இல்ல. இதனால கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காரு, பின்னாடி தான் இடம் இருக்கு, கடைசி சீட்ல போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு இந்த கண்டக்டர் சொன்னது ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா எப்போதுமே அந்த டவுன் பஸ்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் முன்னாடி தான் உட்காருவாங்க, ஆண்கள் தானே பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பஸ்லயுமே ஆண்கள் எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு இந்த கன்னியாஸ்திரி பெண்ணை இந்த கண்டக்டர் உட்கார சொல்லியிருந்திருக்காரு. சரி, இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு முன் சீட்ல இருந்து மெல்லமா நடந்து வராங்க. அப்போ ஏதாவது இருக்கைகள் இருக்குமா
போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தபடியே வராங்க. பட் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு சீட்டு இல்லாததுனால பஸ்ஸோடைய லாஸ்ட் சீட்டு கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா 3 ஆண்கள் கிட்ட நெருக்கி நெருக்கி உட்கார்ந்துருக்காங்க. இந்த பெண்மணி வரதை பார்த்ததும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பெண்ணை கார்னர் சீட்ல உட்கார்றதுக்கு வழி விட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் அந்த ஆட்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த லாஸ்ட் சீட்ல போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்படி அவங்க உட்கார்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள ஏதோ சில்மிஷம் பண்ற மாதிரியும் அவங்களுடைய முக பாவனைகள் எல்லாமே வேற விதமா இருந்திருக்கு. இதனால வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஜபமாலையை எடுத்து அந்த இடத்திலே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த நேரத்துல தான் சரியா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த சர்ச்சில் இருந்த பாதிரியாருக்கு 10:45 மணி வாக்குல ஒரு மர்மமான ஒரு போன் கால் ஒண்ணு வந்திருக்கு. அந்த போன் கால்ல வந்த செய்தியை கேட்டதுமே ஆடி போன அந்த பாதிரியார் உடனடியா அங்க வேலை பார்க்கக்கூடிய சில கன்னியாஸ்திரி பெண்களை அழைச்சுக்கிட்டு நேரடியா நச்சாம்பூர் அப்படின்ற ஒரு காட்டு பகுதிக்கு மத்தியில போகக்கூடிய ரோட்டு கிட்ட போயிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க கிளம்பி அங்க போறதுக்கே ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு. அப்படி அங்க போய் பார்க்கும்போது பொதுமக்களும் போலீஸ் அதிகாரிகளும் ஒரு இடத்துல நின்று கூட்டமா எதையோ உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிரியார் கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஊருக்கு போறேன்னு சொன்ன இந்த ராணி மரியா கொடூரமான முறையில் கத்தி குத்து காயத்தோட கையில ஒரு கத்தியோட அந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவருடைய இதய துடிப்பே ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு. அந்த கன்னியாஸ்திரி பெண்களும் ராணி மரியாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில குழஞ்சு போயிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவங்களை உயிரோட பார்த்தோம், இப்படி கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை அவங்களால ஜீரணிக்க முடியாம சம்பவ இடத்திலே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ல போகும்போது பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ராணி மரியாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, அவங்க எதனால இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டு கிடக்கணும், இந்திய வரலாற்றுகள்ல மறக்கவே முடியாத மிக மோசமான திகில் நிறைந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ராணி மரியாவுக்கு அந்த பஸ்ல என்ன நடந்துச்சு, எதனால அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வீடியோவை நீங்க லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேர்றதுக்கு உதவி பண்ணுங்க. சரியா 1954 ஜனவரி 29ஆம் தேதி கேரள மாநிலத்துடைய எர்ணாகுளம் மாவட்டத்துல புல்லுவள்ளி என்ற கிராமத்துல தான் இந்த ராணி மரியா பிறந்திருக்காங்க. இந்த ராணி மரியாவுடைய அப்பா பெயர் பைலி, அம்மா பெயர் எலிஸ்வா வட்டாலி. இந்த பைலி மற்றும் எலிஸ்வா அப்படின்ற தம்பதியினருக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். இதுல 2வதா பிறந்தவங்க தான் இந்த மரியம் வட்டாலி என்கின்ற ராணி மரியா. இந்த ராணி மரியா கூட பிறந்தவங்க யாராருன்னா ஸ்டீஃபன், ஆனி, வர்கீஸ், தெரசியம்மா, செலின், லூசி அப்படின்னு மொத்தம் இந்த ராணியை சேர்த்து 7 பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பமா தான் அந்த கிராமத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த குடும்பமே கிறிஸ்துவ குடும்பங்கிறதுனால அவங்களுடைய மத சம்பந்தமான வழிபாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த மத போதனைகளா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ராணி மரியாவையும் அவங்களுடைய தங்கச்சியான செலினையும் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கிற பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபையில இவங்களுடைய ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு கன்னியாஸ்திரி பெண்களா அந்த சர்ச்சில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னியாஸ்திரி பெண்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே ஒவ்வொரு வருடங்களா கொடுக்க ஆரம்பிச்சது. 1971 ஸ்டார்ட் பண்ண இவங்களுடைய அந்த பயிற்சி காலம் 1975 வரைக்குமே போயிருந்திருக்கு. ஃபைனலி அந்த கன்னியாஸ்திரிக்கான பயிற்சி காலம் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு 1975 முதல் முறையா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிஜ்னூர் அப்படின்ற ஊர்ல உள்ள ஒரு சர்ச்சுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அங்க அந்த மத சம்பந்தப்பட்ட கன்னியாஸ்திரி வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 1980களில் இவங்க கேரளாவுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா 1992 தான் சம்பவம் நடந்த ஊரான இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற உதயநகர் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்ததுக்கு பிறகுதான் இவங்க கொடூரமான முறையில் ஒரு இடத்துல ஊருக்கு போய்கிட்டு இருந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சதுமே வேக வேகமா சம்பவ இடத்தை வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த கன்னியாஸ்திரி பெண்ணுடைய கையில இருக்கிற கத்தியை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு நிமிஷம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டு. எதனால கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணுடைய கையில கத்தி இருக்கணும், இதுல ஏதாவது பெரிய வில்லங்கம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் சுத்தி இருந்த அந்த பொதுமக்கள் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் சில பேர் அதே பஸ்ல தான் வந்தாங்க அப்படின்னும் அவங்க அந்த காட்சியை கண்கூட பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு சாவு யாருக்குமே வரவே கூடாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. பஸ்ல ஏறினதுக்கு பிறகு இந்த ராணி மரியா வேற வழி இல்லாம கண்டக்டர் சொன்னா அந்த பின் சீட்ல போயிட்டு உட்கார்ந்தாங்களே. அப்போ இவங்களுக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தர்மேந்திரா, சமுந்தர் சிங், ராம் பிரகாஷ். இதுல சமுந்தர் சிங் அப்படின்றவன் தான் இந்த கன்னியாஸ்திரி பெண் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான். ஒரு கட்டத்துல இந்த 3 பேருடைய முகபாவனைகள்ல ஏதோ தப்பா அவங்க பார்த்ததுனால உடனடியா அவங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுடைய காதுகள்ல ஏதோ ஒரு மர்மமான ஒரு குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சது. அதுவும் ரொம்ப க்ளோஸ்அப்ல காது கிட்ட வந்து ஒலிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, உங்களை மாதிரி ஆளுங்களாம் எங்க கிராமத்துக்கு உதவி பண்றதுக்கா வந்தீங்க, எங்க கிராமத்து மக்களை உங்களுடைய மதத்துக்கு மாத்துறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டதுமே இந்த கன்னியாஸ்திரியான ராணி மரியாவுடைய கண்கள் திறக்க ஆரம்பிச்சது. உடனடியா பார்க்கும்போது காது கிட்ட அவனுடைய முகத்தை கொண்டு வந்து இந்த விஷயத்த அவன் சொல்லியிருக்கான். அதை பார்த்துட்டு மிரண்டு போன அந்த பெண்மணி கொஞ்சம் தள்ளி உட்கார ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் கம்ஃபர்டபுளா இல்லாததுனாலையும் மேற்கொண்டு அவனுங்க கிட்ட இருந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த தர்மேந்திரா அப்படின்றவன் என்ன சொல்றானா, நீங்க இந்த கன்னியாஸ்திரி வேஷத்துல திருமணம் மட்டும்தான் பண்ணிக்கல, மற்றது எல்லாமே நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க, நீயும் கண்டிப்பா அது எல்லாமே பண்ணிருப்பா அப்படின்னு அருவருக்கிற மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாமே விட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இந்த சமுந்தர் சிங்கும் என்ன சொல்றானா, நீங்க இந்த மாதிரி கன்னியாஸ்திரி வேஷங்களும் இந்த வெள்ளை ஆடைகளும் போட்டிருக்கிறதுனால நீங்க ஒன்னும் பெரிய மகான்கள்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யறதுனால நீங்க ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, உங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுடைய மக்களை உங்களுடைய மதத்துக்கு மாத்துறது தான் அப்படின்னு கடுமையா இந்த மாதிரி கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம இங்க இருந்து எழுந்து போயிடலாமா, நம்ம பஸ் விட்டு இறங்கிடலாமா அப்படின்னு நினைச்சு அவங்க எழுந்திருக்கும் போதுதான் சமுந்தர் சிங் அவங்களுடைய கையை பிடிச்சு மறுபடியுமே உட்கார வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ராம் பிரகாஷ் அப்படின்றவன் உடனடியா சீட்ல இருந்து எழுந்து பஸ்ஸை உடனே நிப்பாட்ட அப்படின்னு வேகமா கோவமா கத்தி இருந்திருக்கான். இதனால டிரைவரும் வேற வழி இல்லாம ஓரமா அந்த பஸ்ஸை நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பின் படிக்கட்டு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள சீட்டுக்கிட்டே நின்று இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் அந்த தர்மேந்திரா அப்படின்றவன் படிக்கிட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட மறுபடியுமே ஏதோ பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். அதே நேரம் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு இறங்கிடலாமா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே எழுந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே முன் சீட்ல இருந்திருக்கு. அதனால அவங்களால எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனோட இந்த 3 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தான் அந்த இடத்துல உட்கார்றாங்க. அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அவங்கள பத்தி தப்பா பேசினபடியே இந்த சமுந்தர் சிங் அப்படின்றவன் தங்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து அந்த பெண்மணியை சரமாரியா நெஞ்சிலேயே குத்த ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல வயிற்றுலையும் நெஞ்சிலையும் குத்துனதுனால அந்த பொண்ணால எதுவுமே பேச முடியாம சம்பவ இடத்திலே கத்தி இருந்திருக்காங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த எல்லாருமே கத்துறாங்க, கதறாங்க. சில பேர் அந்த பஸ்ஸுடைய ஜன்னல்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிக்க ஓடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து இவங்களை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த ராம் பிரகாஷ் அப்படின்றவன் தடுத்து இருந்திருக்கான். அதே சமயம் அந்த சீட்ல இருந்து எழுந்ததுக்கு பிறகு மறுபடியுமே அவங்கள சரமாரியா குத்த ஆரம்பிச்சான். அவங்களுடைய முடியை பிடிச்சு தரதரன்னு கீழே இழுத்துட்டு வந்து படி வழியா சரசரன்னு இழுத்துட்டு ரோட்டோரமா போட்டிருந்திருக்கான். அப்ப கூட நிதானமே இல்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ராணி மரியாவை இன்னும் கொடூரமா தாங்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து கண்ணா பின்னான்னு படுத்திருக்கிற அவங்க மேலேயே கொத்தி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்த பொதுமக்களும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்மணி இறந்து போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த கத்தியை எல்லாத்தையும் தான் இடுப்புல சொருவிட்டு வேக வேகமா அந்த 3 பேரும் காட்டு பகுதியில தப்பிச்சு ஓடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க மூலியமா போலீஸுக்கு இப்ப தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அந்த 3 பேரும் அந்த சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு ஆளா இருந்ததுனால அவங்களுடைய பெயர் மற்றும் அங்காடையாளங்கள், அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளுடைய ஒரு டீம் அவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. ஆனா அந்த 3 பேருமே எங்கேயோ ஆப்ஸ்கண்ட் ஆயிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இறந்து போன ராணி மரியாவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய உடம்புல மட்டும் 42 முறைக்கு மேல கத்தி குத்தி இறங்கியிருக்கு அப்படின்னும் 12 ஆழமான காயங்கள் ஏதோ ஒரு பெரிய கல்லாலேயோ ஒரு ராடாலேயோ அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னும் தூக்கி வாரி போட ஆரம்பிச்சது.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த சமுந்தர் சிங்கை பத்தி விசாரணை பண்ணும்போது அவன் சாதாரணமான ஒரு விவசாயி அப்படின்னும் சில விவசாய நிலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னும் எல்லார்கிட்டையும் அமைதியாக தான் இருப்பான், அன்பா தான் பழகுவான். ஆனா அவனை இந்த மரியாவை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து பல இடங்கள்ல அவனை தேடி பார்த்தாலும் எங்கேயுமே அவன் கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 3 நாட்கள் கழித்து 1995 பிப்ரவரி 28 அவனாவே போலீஸ் முன்னாடி வந்து ஆஜராக ஆரம்பிச்சான். அப்படி ஆஜராகும் போது தான் எதனால அந்த பெண்மணியை கொலை பண்ண, அப்படி என்ன கோவம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே வாக்குமூலமா கொடுக்க ஆரம்பிச்சான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமத்து மக்களுக்கு படிப்பறிவு கிடையாது. இதை அங்க இருந்த ஒரு சில பேர் சரியா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அதிகமா நிலம் வச்சிருக்கிற ஆட்கள் அவங்கள நிறைய நேரம் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுக்கறது, அவங்களுடைய சம்பளத்தை ஏமாத்துறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த ஊர்ல இருந்த ஜீவன் சிங் அப்படின்றவன் இந்த மாதிரி ஏமாத்துனது மட்டும் இல்லாம அந்த மக்கள் கிட்ட பணத்தை அதிக வட்டிக்கு கந்து வட்டிக்கு காசு கொடுத்து அவங்க கிட்ட வசூல் பண்றதையும், ஒருவேளை அவங்க அதை கட்ட தவறுனாங்கன்னா அவங்கள தன்னுடைய வீட்டு நிலத்துல வேலை வாங்குறது, ஒருவேளை அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்ச பிறகும் கூட அதை அவங்க கிட்ட சொல்லாமலே அவங்கள வேலை வாங்குறது அப்படின்னு ஒரு அடிமை மாதிரியும் அவங்கள ஏமாத்திக்கிட்டும் பல நாட்கள் கிட்ட இருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் அந்த ஊருக்கு வந்த ராணி மரியா இந்த நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா பார்த்துட்டு அந்த கிராமத்து மக்கள் கிட்ட போய் பேசி இருந்திருக்காங்க. அப்போதான் இந்த ஜீவன் சிங் பண்ற எல்லா தில்லுமுள்ளுமே அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அதிகப்படியான கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறது தப்பு அப்படின்னும், உங்களுக்கு கம்மியான வட்டியிலேயே கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து லோன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மக்களும் அவங்க சொன்ன மாதிரி பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஜீவன் சிங் கிட்ட இருந்து முழுவதுமா பணம் வாங்குறதே நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த பெண்மணி அந்த ஊர் மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அரசாங்கத்துடைய நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையுமே சரியானபடி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுலயா இருக்கட்டும், ஏமாத்தக்கூடிய ஆட்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஊர்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இன்னொரு பக்கம் ஜீவன் சிங்க்கு இந்த பெண்மணியால நம்முடைய பிசினஸ் எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான கோவம் அந்த பொண்ணு மேல ஏற்பட ஆரம்பிச்சது. பட் அவன் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம தொடர்ந்து தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பணத்துக்கு வட்டி வாங்குறதுக்காக ஒரு சில வீடுகளுக்கு இவன் போய்கிட்டு தான் இருந்தான். அப்படி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஆள் கிட்ட பணம் வசூலிக்கும் போது தான் இவன் அதிகப்படியான வட்டியை போட்டு அவங்க கிட்ட பணம் கேட்டு இருந்திருக்கான். அப்போ அவங்க அப்புறமா தரான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த ஜீவன் சிங்கை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதிக வட்டிக்கு தானே இவங்க கிட்ட பணம் கொடுத்த, அது இல்லாம அசலை விட இன்னும் நீ அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்க, உனக்கு பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் சிங்கை கொடூரமான முறையில் அந்த மக்களை அடிச்சு துரத்தி இருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமான அந்த ஜீவன் சிங் தனக்கு தெரிஞ்ச லோக்கல் போலீஸ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவனை உடிச்ச அந்த பணம் கொடுத்த ஆள் மற்றும் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த கிராம மக்களை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு கொடூரமான முறையில் தாக்கி இருந்திருக்கான். இந்த நேரத்தில் அவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த ராணி மரியா ஒரு லாயர் அழைச்சிட்டு வந்து அவங்க எல்லாருமே பெயில்ல வெளியில எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது. நம்மளுடைய பிசினஸை ஏற்கனவே கெடுத்துட்டா இப்ப நம்முடைய அதிகாரத்து மேலேயுமே கைய வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த ஜீவன் சிங்க்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால இவளை இதோட விடக்கூடாது, இவளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சந்தர்ப்பத்துக்காக நீண்ட நாட்கள் கிட்ட காத்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் இந்த பெண்மணியுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு இவங்க அவங்களுடைய கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் சொன்னாலும் அந்த மக்களை அவங்களுடைய மதத்துக்கு மாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த கிராமத்து மக்கள் கிட்ட நல்ல விதமா பேசி நல்லவன் மாதிரியும் பேசி இந்த ராணி மரியா உங்களுக்கு சேவை செய்யலாம் வரல, அவளுடைய மதத்துக்கு உங்களை மாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க வேணும்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க அப்படின்னு கிளப்பி விட்டு இருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பொதுமக்களும் இந்த ராணி மரியா பண்றதை பார்க்கும்போது ஆமா இவங்க மதம் மாற்றதான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராணி மரியாவை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல இருந்த நிறைய பேருக்கு இந்த ராணி மரியா மேல பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ண சமுந்தர் சிங். இந்த சமுந்தர் சிங்க்கு இந்த ராணி மரியா மதமாற்றம் பண்றது பிடிக்காததுனாலையும் அவங்களுடைய மதத்துக்கு மாறுவதற்குண்டான வார்த்தைகள் எல்லாமே அவங்க சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜீவன் சிங் அவனை தன்னுடைய கைக்குள்ள போட்டு அவனை மாதிரி இன்னும் இந்த மரியா மேல கோபமா இருக்கிற தர்மேந்திரா, ராம் பிரகாஷ் அப்படின்னு அந்த 3 பேருமே கைக்குள்ள போட்டு எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, போலீஸ் நான் என்ன சொல்றேனோ அதுதான் பண்ணுவாங்க, அதனால நம்முடைய மக்களை இப்படி மாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ராணி மரியாவை கொலை பண்ணிடலாமா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கான். அதை கேட்ட உடனே இந்த 3 பேரும், முக்கியமா இந்த சமுந்தர் சிங் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்றதுக்கு ஒரு டீலிங்கும் போட்டிருந்திருக்கான். அதாவது இவங்க கொலை பண்ணிட்டு வந்தா இவன் வந்து பெயில எடுத்துருவான் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து உங்களை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னும், நீ மறுபடியும் ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது நல்லா கெத்தா சுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் காட்டினதுனால இந்த சமுந்தர் சிங்கும் இந்த ராணி மரியாவை கொலை பண்ணுவதற்காக தன்னுடைய மனசை தயார்படுத்திக்கிட்டே இருந்தான். பட் இன்னொரு பக்கம் இந்த ஜீவன் சிங் இந்த பெண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சான். முக்கியமா அதே கிறிஸ்துவ மடத்துல இருந்த ஒரு சில பெண்களுக்கு இந்த ராணி மரியா பண்ற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காததுனாலையும், அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்ததுனாலையும், அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேஷுவலா இந்த ஜீவன் சிங் கிட்ட பேசும்போது சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்னைக்கு ஊருக்கு போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் சமுந்தர் கிட்ட அந்த ஐடியா எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்த நேரத்துல கூட அவனுடைய ஆட்களை வச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதே சமயம் அந்த கிராமத்துக்குள்ள வந்த அந்த பிரைவேட் பஸ்ஸோடைய கண்டக்டர் மற்றும் டிரைவர் கிட்ட சில லஞ்ச பணம் கொடுத்ததாகவும், அவங்க 2 பேரும் இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த ராணி மரியாவும் பஸ்ஸுக்குள்ள ஏறினதுக்கு பிறகு வேணுமுனே பின் சீட்ல போய் உட்கார சொல்லி இந்த கண்டக்டர் வந்து சொல்லி இருந்திருக்கான். கண்டக்டர் நினைச்சிருந்தா வேற ஆளை மாத்தி இந்த பெண்மணியை முன்னாடியே உட்கார வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாததுனால போலீஸுக்குமே இந்த இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சமுந்தர் சிங் அந்த பெண்மணியை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சான். போலீஸ் அவனுடைய வாக்குமூலத்தை கேட்டு மிரண்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுடைய கூட்டாளிகளான தர்மேந்திரா, ராம் பிரகாஷை கைது பண்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தூண்டிவிட்ட ஜீவன் சிங் மேல சரிவர போதுமான ஆதாரம் இல்லாததுனால அவனை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணவே இல்லை. பட் போலீஸ் அதிகாரிகள் இந்த சரண்டர் ஆன சமுந்தர் கிட்ட, நீ மட்டும் ஏன் சரண்டர் ஆனா, முதல்ல ஏன் எஸ்கேப் ஆகி போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இந்த ஜீவன் சிங் சொன்ன மாதிரி என்ன போலீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க, நான் ஊருக்குள்ள கெத்தாதான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா ஊருக்குள்ள வந்தப்பவே போலீஸ் வந்து நிறைய பேர் அங்கங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால பயந்து போய் நான் தலைமறைவாயிட்டேன். அதே சமயம் இந்த ஜீவன் சிங் ராணி மரியாவை கொலை பண்றதுக்கு கூட யோசிக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல என்னையும் அவனுடைய சுயநலத்துக்காக அவன் மாட்டாம இருக்கணுங்கிறதுக்காக எப்ப வேணாலும் என்ன கொலை பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதன் அடிப்படையில தான் நான் போலீஸ்ல வந்து சரண்டர் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். போலீஸ் ஆபீசரும் இந்த 3 பேருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்றாங்க. இறுதியா நீதிமன்றம் 2002 இந்த 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சமுந்தர் சிங் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். அப்படி ஜெயிலுக்கு போன இந்த சமுந்தர் சிங்கை பார்க்கறதுக்காக ராணி மரியாவுடைய குடும்பத்தார்கள் ஜெயிலுக்கே போயிட்டு அவனை பார்த்து இருந்திருக்காங்க. எதுக்காக போய் பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தார்கள் என்ன சொல்லுவாங்க, கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுங்க, இன்னும் கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல பார்த்தா அப்படியே மாறாக அந்த குடும்பத்தார்கள், முக்கியமா இந்த ராணி மரியாவுடைய தங்கச்சியான செலின் என்கின்ற அந்த கன்னியாஸ்திரி பெண் 2006 இந்த சமுந்தர் சிங்க்கு கையில ஒரு ராக்கி ஒண்ணு கட்டி விட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் நாங்க இவனை மன்னிச்சிட்டோம், இவன் ஏதோ இவனுடைய அறியாமையில தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுமே அவனுடைய மனசு எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போய், இப்படிப்பட்ட ஒரு ஆளையா நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கே ஏற்பட ஆரம்பிச்சது. பட் போலீஸ் அதிகாரிகளும் நீதிமன்றமும் எதனால நீங்க அவனை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ராணி மரியாவை இவன் கொலை பண்ணும் போது இவனை மன்னிச்சிருங்க ஜீசஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் ராணி மரியா சொன்ன மாதிரியே இவனை மன்னிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனுமே மனசு திருந்தி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த அப்பா அம்மா கிட்டையும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண்மணியோடைய கல்லறை இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு பிரேயர் பண்ணுவான். இந்த ராணி மரியாவுடைய குடும்பத்து கூட அப்பப்ப கான்டாக்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கான். அவங்களுமே குடும்பத்துல ஒரு ஆளா தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தற்போதைக்கு இந்த சமுந்தர் சிங் திருந்தி சர்ச்சில் ராணி மரியா மாதிரியே சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இறக்குற தருவாயிலையும் ராணி மரியா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அவனை ஜெயிலில் இருந்து காப்பாத்திருக்கு. அதாவது இந்த குடும்பத்தார்கள் அவனை மன்னிச்சிட்டதுனால அவனுடைய தண்டனையை குறைச்சி நீதிமன்றம் அவனை விடுதலை பண்ணியிருந்திருக்கு. அந்த குடும்பத்தார்கள் அவனை மன்னிச்சிட்டன்னு சொன்னப்பவே அவங்க முன்னாடி அப்படியே உடஞ்சு அழுது இருந்திருக்கான். எல்லாருக்கும் இந்த மனசு வருமானு தெரியல. பட் இந்த ராணி மரியாவுடைய குடும்பத்தார்களுக்கு தான் இவ்வளவு பெரிய மனசே வந்திருக்கு. ஒருத்தரை மதமாற்றம் பண்றது யாரு பண்ணாலுமே குற்றம் தான். அதுக்காக போயிட்டு நம்ம சட்ட ரீதியா போராடணுமே தவிர ஒரு ஆளை கொலை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைச்சா உங்களை மாதிரி முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடியோ சட்ட ரீதியா போராடணுமே தவிர இந்த மாதிரி துடிக்க துடிக்க யாரையுமே கொலை பண்ணிடக்கூடாது. கோபத்துல எடுத்த அந்த ஒரு முடிவும் இவனுடைய அறியாமையும் தான் இவனை அன்னைக்கு ஒரு கொலைகாரனா மாத்தி இப்போ அவங்களுடைய அந்த மன்னிப்பு ஒரு நல்ல மனுஷனா மாத்தி இருக்கு.
நிச்சயம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். நீங்க இந்த சமுந்தர் சிங் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த குடும்பத்தார்கள் இவங்க மன்னிச்சது தப்பா சரியா அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.